இருங்க. 1 minute. Brother. Brother, நகருங்க brother. I'm straight man. I'm right man. Right. Hi. Okay, start. Hellarkum Vanakkam. Thank you so much, all of you in the media, for being here today. Today is a very special day. I have been a huge fan of Indian and Hindustani ever since I can remember. And now to be a part of the franchise is extremely special to me. A big thank you to Shankar sir. He's truly a dream director to work with. And I've had a fabulous experience working with him. There's so much to learn from him at any given point of time. And I think the best quality about him is his calm through any sort of chaos or storm. Kamal sir is truly an institution. And it's just been such an honor to share the same screen as him, to be there in the same frame as him. And I will always cherish this wonderful experience that I've had. Thank you so much for your constant love and support. Thank you so much. Yes, well, I have been juggling between movies. I have been juggling between languages. But now I am coming with one of the best films in my career. Any other questions? Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஏதாவது கேளுங்க. ஷங்கர் சார், கமல் சாரோட காம்பினேஷன் வந்து எவ்வளோ பெரிய அரிதன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அந்த படத்தில் நான் இருக்கின்றதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பெருமைனா நம்மளாம் பார்த்துருக்கோம். 96 அந்த படத்தை பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன் போது அது பெருமையான விஷயம். தேங்க் டு ஷங்கர் சார், குணாசன் சார், லைக்கா சார், சுபாஷன் சார், உதயநிதி சார், எல்லாத்துக்கும் ப்ரொடியூஸ் எல்லாமே தேங்க்யூ. ஸ்பெஷல் டு ஷங்கர் சார். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரண யாருமே கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து செம்மையான குடுப்பனையில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஷங்கர் சார் படத்தில் நடிக்கிற வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட ஸ்க்ரீன் வந்து அந்த அந்த நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் ஐம் ஏ குட் லக் பேபி. அவ்வளோதான். அப்படிங்களா? கண்டிப்பாக. சாரி சார், கேமரா அது ஷங்கர் சார் தான் சொல்லணும். அது என்ன ரோல்ன்றது வந்து ஐம் கிஃப்டட். அவ்வளோதான், ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். ஐம் ஸோ மச் கிஃப்டட். ஷங்கர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கிறோன்னு சொல்கிறதே நான் ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது கொடைக்கானலில் வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு 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 ஆதங்கம், ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே, எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். ஷங்கர் சார் படத்தில் ஒரு ஃப்ரேமில் நிற்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்டேன். இப்போ அது நடக்குது. அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன் போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ, நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு 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 சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன்.
ஐயா கொஞ்சம் ஒதுங்கியிருக்க ஐயா. நமக்கும் ஜாஸ்தி கோவம், ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிடுறத பெட்டரா பட்டுச்சு. ஒதுங்கி இருக்கேன், வேலை மட்டும் பார்ப்போம். நிச்சயமாக 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 அது 100%. ஒன்னில கோவம் வரும், கோவம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு அப்போ கிடையாது, இப்போ இருக்கு. என்ன வேணாலும் பண்ணிட்டு போனேன், சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதை தீமா வச்சிருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஐ டோன்ட் கேர். ஸோ இனிமேல் நீங்க வேற ஒரு சிம்ஹா நீங்க என்னை பார்க்கலாம் நிச்சயம். கார்த்திக் என் நண்பங்க, எல்லா படத்துல இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அவரும் கதை, அவர் படைப்பு ஒன்று இருக்கு. இது வெரி லெஜண்ட் டைரக்டர். ரைட்டிங் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அது ஒரு லவ் மூமெண்ட் தான். கார்த்திக் சாரோட படத்துல நான் இருக்கேன்னா இல்ல இல்லையான்றது ஒரு மூமெண்ட் தான். அது he knows when he needs a better actor, யாரை தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சுப்பராஜுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சொல்ல அவசியமே கிடையாது. அவன் லெஜெண்ட். அவன் தெரியும் யாரு தேவை யார் தேவையில்லைன்னு. இல்ல சார், நான் இல்ல சார். இல்லைங்க, கேரக்டர் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்க, செம்மையா பண்ணும், சிறப்பாக பண்ணும். அது மட்டும்தான் என்னோட லைஃப் கோலா வச்சிருக்கேன் நான் சதீஷ். என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அது சிறப்பாக பண்ணி மக்களுக்கு வேற லெவல்ல நம்ம நிக்கணும்ன்றது மட்டும்தான் கொள்கையா இருக்கு. அதை மட்டும் பண்ணிடும். ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரெண்டு துருவங்கள். அந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் கமல் சார் போது வேற வேற லெவலுங்க. ஒரு ஸ்கூலுங்க. அவர் ஒரு ஸ்கூல்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி, இவர் ஒரு யூனிவர்சிட்டினா அவர் ஒரு யூனிவர்சிட்டி. எவ்வளவு கத்துக்கணுன்றத பார்க்கணும் தவிர்த்து இல்லை நம்ம அவர் கூட நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நான் எவ்வளோ கற்றுக்கினேன்ற ஒரு விஷயம் தான் என் லைஃப்பில் நான் ரொம்ப கவனிப்பாக உணித்து பார்ப்பேன். நான் கற்றுக்கிறேன், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ. வேற ஏதாவது? நன்றி, வணக்கம். ஏன் சார்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் இந்தியன் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சங்கர் சார் அண்ட் கமல் சார், அவங்களால தான் என்னோட பிக் பாஸ் ஜேர்னியே நடந்தது. அண்ட் கங்க்ராட்ஸ் டு எவ்ரிபடி. அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் அனிருத் டூ. ஸோ பிக் ஃபேன் ஆஃப் இந்தியன் டூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். Thank you so much and all the best to the entire crew and wishing for the great success for the movie. Thank you. ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் இந்தியன் டூவில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். இதில் ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கு. எனக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும், உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல். See you.